ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜூன் 7 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து முத்து வந்து அண்ணாமலை கிட்ட பேசிட்டு இருக்காருல. அப்புறமா அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, மீனா கிட்ட முத்து சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா நீங்களும் ஒரு வாட்டி அந்த பையனை நல்லா விசாரிச்சுக்கோங்கம்மா அப்படின்னோடனே, முத்து சொல்ற பத்தியே இதுதான் அப்பான்னொடனே அண்ணாமலை வந்து முத்து கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை அவன் நல்லவனா இருந்தா ஒரு நல்ல வரனை விட வேண்டாம், அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிவு பண்ணிட்டு போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்ருதி வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஒருத்தவங்களை கூட்டிட்டு போறாங்க, இன்டீரியர் டிசைனரை. அப்போ வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ரவியை கூப்பிட சொல்றாங்க. ரவி வேலையா இருக்கிறேங்கிறாரு. ஆனா ஸ்ருதி கேட்காம மறுபடியும் வர சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் போய் பேசுறாரு. அப்போ உடனே அவர் வந்து என்ன சொல்லிட்டு போயிடுறாருன்னா, எனக்கு புதுசா இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுல விருப்பமே இல்லை, இவதான் ஆரம்பிக்க போறா, எப்படி செய்யணுமோ அவள்கிட்ட கேட்டே செஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் உள்ள போயிடுறாரு. இதை பார்த்துட்டு நீத்து வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி ரவி பேசினதெல்லாம் நான் கேட்டேன், அவர் தான் வரமாட்டே சொல்றாருல, நீங்க இந்த மாதிரி பண்றீங்கன்னே, என் ஹஸ்பண்டை எப்படி கூப்பிடணும்னு எனக்கு தெரியும் இந்த மாதிரி சொல்லிட்டு ஸ்ருதி அங்க இருந்து போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ரோஹிணி ரெஸ்டாரண்ட் போயிட்டு வந்து 18,000 ரூபாய் இன்னைக்கு லாபம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொண்டு வந்து விஜயா கிட்ட கொடுக்குறாங்க. அப்போனே எப்படி அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்கும்போது, இந்த மாதிரி பழைய பொருள் எல்லாம் வாங்கிட்டு புது பொருள் கொடுத்தேன், அதுவும் 5,000 ரூபாய் லாபம் வச்சு வித்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இது அண்ணாமலை கேட்டு வந்து அட்வைஸ் பண்றாரு, இங்க பாருமா பிசினஸ்ல இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நாளைக்கு அவங்களுக்கு உண்மை தெரிய வரும்போது நம்ம கடைக்கே வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டு சொல்லிட்டு அண்ணாமலை போனோடனே, ரோஹிணி வந்து இதுவும் ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜின்னு தானே அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி விஜயா கிட்ட பேசியிருக்காங்க. அவர் அப்படிதான் பழைய காலத்துல உள்ளவர் அப்படிதான் சொல்லுவாருன்னொடனே, இப்ப ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, டெய்லி என்னையும் மனோஜையும் கடைக்கு விடுங்க, நாங்க 2 பேரும் சேர்ந்து கடையை நல்லா பாத்துக்கணும்னே, என்னதான் இருந்தாலும் நான் யோசிச்சு முடிவு எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்லிடுறாங்க. இங்க முத்து வந்து சவாரி போயிட்டு வரும்போது ஒரு வீட்டுல ஒரு அம்மா வந்து கத்திட்டு ஓடி வராங்க, ஐயோ யாராவது இருந்தா வாங்களேன், என் பொண்ணை காப்பாத்துங்களேன் அப்படி சொல்லி கத்துறாங்க. இப்ப முத்து போய் அந்த பொண்ணை காப்பாத்தி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாரு. அந்த பொண்ணு சூசைட் அட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்துறாரு. அப்புறமா அவங்க அண்ணன் வந்து இந்த மாதிரி வந்தோடனே அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க, இந்த மாதிரி நீங்க எல்லாம் ஓகே ஒத்துருந்தீங்கன்னா அவளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்ல, இந்த மாதிரி முடிவு எடுத்தாதான் நீங்க எல்லாம் கேட்பீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப அழுதுட்டு அவங்க அண்ணனை திட்டுறாங்க. இது எல்லாத்தையும் முத்து, மீனா, சீதா வர நிக்கிறாங்க. எல்லாருமே இது எல்லாத்தையுமே கேக்குறாங்க. அப்புறமா அவங்க அவங்க பொண்ணு வந்து பழச்சிட்டா அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னா, அவங்க அம்மா வந்து முத்துக்கிட்ட வந்து சொல்றாங்க, நீனாச்சும் கொஞ்சம் இவங்கிட்டயும் அவங்க அப்பா கிட்டையும் கொஞ்சம் எடுத்து சொல்லு தம்பி, பிடிச்ச வாழ்க்கை வாழ்ந்தாதானே அந்த பொண்ணோட லைஃபும் நல்லா இருக்கும், அதனால அவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே முத்து அப்படியே என்ன பண்ணனே தெரியாம நிக்கிறாரு. இப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, அதான் அவங்க சொல்றாங்களானுங்க, சொல்லுங்க பிடிச்ச வாழ்க்கை அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லுங்க, நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மீனா வர சொல்றாங்க. இப்ப முத்து அப்படியே முறைச்சுக்கிட்டே நிக்கிறாரு. அதோட எபிசோட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.